ஹாய், சிஎம்ஏ இன்ட்ரோ லா கம்பெனிஸ் ஆக்டில் மீட்டிங்ஸ் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெசல்யூஷன். ஸோ எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி இதை ஷார்ட்டாக நான் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ ரெசல்யூஷன் வந்து 2 டைப்ஸ், ஆர்டினரி ரெசல்யூஷன், ஸ்பெஷல் ரெசல்யூஷன். ஸோ ஆர்டினரி ரெசல்யூஷன் வந்து என்னென்னா, நம்மளுக்கு இதுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ப்ராப்பராக ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கணும். இஃப் த நோட்டீஸ் ரெக்வயர்ட் ஹேஸ் பீன் டியூலி கிவன். நோட்டீஸ் ரெக்வயர்ட் ஹேஸ் பீன் டியூலி கிவன். அதுக்கப்புறம் இதை வந்து மெஜாரிட்டி வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இட்ஸ் ரெக்வயர்ட் டு பி பாஸ்ட் பை தி ஓட்ஸ் காஸ்ட். அந்த ஓட் எப்படி இருக்கலாம்னா ஹேண்ட்ஸில் இருக்கலாம், அது ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ், கை தூக்கி ஃபேவராக யார் அப்படிங்கிற மாதிரி, இல்லை எலக்ட்ரானிக்கில் இருக்கலாம், இல்லை போலாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அது வந்து மெஜாரிட்டி வந்து அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம ஆர்டினரி ரெசல்யூஷனில் அதை பாஸ் பண்ணிடுவோம். சப்போஸ் டை இருந்ததுன்னா, இப்போ 50-50 ஃபேவரபுளாக 50 பேர் சொல்கிறாங்க, 50% ஃபேவரபுளாக சொல்கிறாங்க, 50% அகெயின்ஸ்டாக சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மீட்டிங்கோட சேர்மன் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஓட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ யூஸ்வலாக இதில் வந்து எப்படி எந்த மாதிரி டெசிஷன்லாம் அதில் எடுப்பாங்கன்னா, ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது, அதெல்லாம் ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ இதை ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். ரெசல்யூஷன் ஷால் பி ஆர்டினரி ரெசல்யூஷன் இஃப் த நோட்டீஸ் ரெக்வயர்ட் ஹேஸ் பீன் டியூலி given and it is required to be passed by the oaths cast, whether on a show of hands or electronically or on poll in favor of the resolution, including the casting vote if any of the chairmen by members who being entitled so to do vote in person or where proxies are allowed. ஸோ மெம்பர்ஸே அவங்களே வந்து ஓட் பண்ணலாம், இல்லை ப்ராக்ஸிஸ் பற்றி முன்னாடி பார்த்தோம்ல, ஸோ ப்ராக்ஸியும் வந்து மெம்பருக்கு பதிலாக வந்து ஓட்டும் பண்ணலாம். By proxy or by postal ballot exceeds the votes if any cast against the resolution by members so entitled and voting. ஓகேவா? ஆர்டினரி ரெசல்யூஷன் அவ்வளோதான். ஸோ இதில் என்ன, நோட்டீஸ் வந்து ப்ராப்பரான நோட்டீஸ் கொடுக்கணும், மெஜாரிட்டி மூலியமாக பாஸ் பண்ணுவோம். எப்படிலாம் ஓட் பண்ணலாம், ஹேண்ட்ஸ், ஓட்டிங், போல், ப்ராக்ஸி, போஸ்டல் பலாட். சப்போஸ் ஓட்டு டை ஆயிடுச்சுன்னா சேர்மன் வந்து ஓட் பண்ணுவார். அவ்வளோதான் ஆர்டினரி ரெசல்யூஷன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன். ஸோ ஆர்டினரி ரெசல்யூஷன் வந்து 114 சப்செக்ஷன் 1ல் இருக்குது. ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வந்து 114 சப்செக்ஷன் 2ல் வந்து இருக்குது. ஸோ ஸ்பெஷல் ரெசல்யூஷனோட நோட்டீஸ் இருக்குல்ல, அதில் வந்து கிளியராக இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து இதுக்கு ஓட்ஸ் இன் ஃபேவர் வந்து 3 மடங்கு ஓட்ஸ் அகெயின்ஸ்டாக இருக்கணும், அட்லீஸ்ட் 3 மடங்காது. ஸோ ஃபேவராக ஓட் பண்ணுறது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஓட்ஸ் அகெயின்ஸ்ட். இது என்னென்ன ஓட்டிங் மெத்தட், அதுதான் ஹேண்ட்ஸ், ஓட்டிங், போல், ப்ராக்ஸி, போஸ்டல் பலாட். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட நேமே மாற்ற போகிறோம், இல்லை ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் மாற்ற போகிறோம், அந்த மாதிரினா நம்ம ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவோம். ஓகே, ரெசல்யூஷன் ஷால் பி அ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் when the intention to propose the resolution as a special resolution has been duly specified in the notice. ஸோ அந்த மீட்டிங் கால் பண்ணுற நோட்டீஸில் ஸ்பெஷல் ரெசல்யூஷனுங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கணும். கிளியராக அது ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அந்த நோட்டீஸில் சொல்லியிருக்கணும். Calling the general meeting or other intimation given to its members of the resolution. Okay, the notice required under the act has been duly given. So law படி நம்ம நோட்டீஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும். The votes cast in favor of the resolution and the voting methods எப்படி இருக்கலாம், show of hands, electronically, poll, vote in person or proxy or by postal ballot are required to be not less than 3 times the number of the votes if any cast against the resolution by members so entitled and voting. இதுக்கு என்ன அர்த்தம்னா, votes in favor greater than or equal to 3 times votes against. புரியுதா? ஸோ 3 மடங்காச்சும் இருக்கணும். ஓட்ஸ் இன் ஃபேவர் வந்து அகெயின்ஸ்ட்டை விட 3 மடங்காச்சும் இருக்கணும். ஸோ இது மேஜரான டெசிஷன் ஏதாவது நம்ம மேக் பண்ண போகிறோன்னா நிறையா பேரோட அப்ரூவல் தேவையில்லை, அதுக்காக ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 115 ரெசல்யூஷன்ஸ் ரெக்வயரிங் ஸ்பெஷல் நோட்டீஸ். ஸோ சில டைம் வந்து ஆக்டோ, இந்த கம்பெனிஸ் ஆக்டோ இல்லை அந்த கம்பெனியோட ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இருக்குல்ல, அது வந்து இந்த ரெசல்யூஷனுக்கு ஸ்பெஷல் நோட்டீஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மெம்பர்ஸ் வந்து இவங்களாம் தான் மெம்பர்ஸ் வந்து கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். என்ன இன்ஃபார்ம் பண்ணணும், இன்டென்ஷன், ஏன் வந்து ஸ்பெஷல் நோட்டீஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனை மெம்பர்ஸ் வந்து கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மெம்பர்ஸ் யார் வந்து இந்த நோட்டீஸை கொடுக்கலாம் அப்படிங்கிற மெம்பர்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 1% ஆஃப் ஓட்டிங் பவர் வச்சுருக்கணும். ஆர்னா ஏதாவது ஒன்று தானே அர்த்தம், ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபைனா போதும். ஆர் அப் டு 5 lakhs பெய்டப் கேபிட்டல் ஷேர்ஸ் வச்சுருக்கிறவங்க. ஓகேவா? பெய்டப் ஷேர் கேபிட்டல் வச்சுருக்கிறவங்க. அதுக்கப்புறம் கம்பெனி என்ன பண்ணுவோம், இந்த கம்பெனியை எல்லா மெம்பர்ஸ்க்கும் அந்த கம்பெனி வந்து நோட்டீஸ் அனுப்பும். புரியுதா? ஃபஸ்ட்டு இந்த கிரேட்டர் தேன் 1% ஆஃப் ஓட்டிங் பவர் வச்சுருக்கிறவங்க, அட்லீஸ்ட் 1% ஆஃப் ஓட்டிங் பவராவது வச்சுருக்கிறவங்க,
அண்ட் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 5 lakhs வச்சுருக்கிறவங்க ஃபஸ்ட்டு கம்பெனிகிட்ட இந்த மாதிரி நம்ம நோட்டீஸ் வந்து ஸ்பெஷல் நோட்டீஸ் வந்து பாஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் கம்பெனி வந்து எல்லா மெம்பர்ஸ்கிட்டையும் இந்த நோட்டீஸ் வந்து கொடுக்கும். அப்போ தானே அவங்க மீட்டிங்க்கு வருவாங்க. அவ்வளோதான் ஸ்பெஷல் நோட்டீஸ். ஓகேவா? செக்ஷன் 115 ப்ரொவைட்ஸ் தட் நான் ஆக்சுவலாக ஹாஸ்டலில் வந்து கெட்டிலில் வந்து ஒரு காய் செஞ்சிட்ருக்கேன். அது வந்து பயங்கரமாக கொதிச்சிட்ருக்கு. அதனால ஒரு ஸ்மெல் அடிக்குது. அதனால தான் இருமிக்கிட்டே இருக்கேன். Section 115 provides that whereby any provision contained in the act or in the articles of a company அந்த லாவோ இல்லை அந்த கம்பெனியோட ஆர்டிகல்ஸோ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லுச்சுன்னா ஸ்பெஷல் நோட்டீஸ் இஸ் ரெக்வயர்ட் ஆஃப் எனி ரெசல்யூஷன். Notice of the intention to move such resolution shall be given to the company. ஓகே, கம்பெனி வந்து அந்த அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மெம்பர்ஸ் வந்து இந்த டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் நோட்டீஸ் தேவை அப்படின்ட்டு லாவோ இல்லை ஆர்டிகல்ஸோ சொல்லுச்சுன்னா அந்த மெம்பர்ஸ் வந்து கம்பெனிக்கிட்ட அவங்க இன்டென்ஷனை சொல்லுவாங்க. என்ன மெம்பர்ஸ்? நாட் லெஸ் தேன் 1% ஆஃப் டோட்டல் ஓட்டிங் பவர் வச்சுருக்கிறவங்க, அட்லீஸ்ட் 1% ஆகுது டோட்டல் ஓட்டிங் பவர் வச்சுருக்கிறவங்க, இல்லாட்டி holding shares on which such aggregate sum not exceeding 5 lakh as may be prescribed has been paid up. 5 lakh paid up share capital, up to 5 lakh paid up share capital வச்சுருக்கிறாங்க. ஓகேவா? அவங்க வந்து கம்பெனிக்கு அவங்க இன்டென்ஷனாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கம்பெனி வந்து எல்லா மெம்பர்ஸ்க்கும் நோட்டீஸ் ஆஃப் த ரெசல்யூஷன் கொடுக்கும். இன் சச் மேனர் ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப். நெக்ஸ்ட்டு வந்து ரெசல்யூஷன் பாஸ்ட் அட் அட்ஜார்ன்ட் மீட்டிங். நம்ம ஏற்கனவே அட்ஜார்ன்ட் மீட்டிங் பார்த்தோம்ல, சேம் பிளேஸ் சேம் டைம் சேம் டேட் நெக்ஸ்ட் வீக் அப்படின்ட்டு. ஸோ அந்த மீட்டிங்கை நடத்த முடியலன்னா, கோரம் இல்லை அப்படின்னு மீட்டிங்கை நடத்த முடியலன்னா மீட்டிங்கை போஸ்ட்பான் பண்ணுவாங்க. அதுதான் அட்ஜார்ன்ட் மீட்டிங். ஸோ ரெசல்யூஷனை வந்து அட்ஜார்ன்ட் மீட்டிங்கில் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது எப்போலேருந்துன்னா ஆக்சுவலாக நம்ம எந்த டேட்டில் பாஸ் பண்ணுறோமோ அன்னிலேருந்து தான் வேலிட். ஓகேவா? பேக் டேட்டில் வந்து நான் அது வேலிடு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரிஜினலாக மீட்டிங் ஒரு டேட்டில் வச்சுருப்போம்ல, அந்த டேட்லேருந்து வேலிட் கிடையாது. இப்போ நம்ம மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணிட்டு ஒரு டேட்டில் வைக்கிறோம்ல, அந்த டேட்லேருந்து அந்த ரெசல்யூஷன் வேலிட். புரியுதா? Section 116 provides that where resolution passed at the adjourned meeting of a company or the holders of any class of shares in a company or the board of directors of a company. ஸோ அந்த மீட்டிங் வந்து என்ன மீட்டிங்காக வேணாலும் இருக்கலாம். கம்பெனியோட மீட்டிங் எல்லா மெம்பர்ஸ் அட்டென்ட் பண்ண மீட்டிங்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் வச்சுருக்கிறவங்க மட்டும்தான். இப்போ எக்ஸாம்பிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வச்சுருக்கிறவங்க மட்டும் தான் மீட்டிங் அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு. இல்லைனா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணலாம். போர்டு மீட்டிங்காக இருந்தது. எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் அந்த ரெசல்யூஷன் ஃபார் ஆல் பர்பஸஸ் be treated as having been passed on the date on which it was in fact passed and shall not be deemed to have been passed on any earlier date. ஸோ அந்த மீட்டிங்கை இன்றைக்கி வந்து செப்டம்பர் 2வா, இன்றைக்கி செப்டம்பர் 2 வந்து அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணலான்னு இருக்காங்க. கோரம் வந்து இல்லை. ஸோ கோரம் இல்லாததுனால அடுத்த வாரம் இந்த நாள் செப்டம்பர் 9க்கு போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. இப்போ 9th செப்டம்பரில் நம்ம ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறோன்னா அது 9th செப்டம்பர்லேருந்து தான் வேலிடு, 2nd செப்டம்பர்லேருந்து வேலிட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 117. ஸோ இந்த ரெசல்யூஷன்லாம் நம்ம கொண்டு போயிட்டு ஆர்ஓசி கிட்ட வந்து கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, செக்ஷன் 117. செக்ஷன் 117 என்ன சொல்லுதுன்னா, கம்பெனி இருக்குல்ல, சில ரெசல்யூஷன் அண்ட் அக்ரிமெண்ட், எல்லா ரெசல்யூஷன் கிடையாது, சில ரெசல்யூஷன் ஆர் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரார்கிட்ட கொடுக்கணும். ரெஜிஸ்ட்ராரை தான் நம்ம ஆர்ஓசின்னு சொல்லுவோம். எதில் கொடுக்கணும்? சும்மா ஏதாவது ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்கணுமா? இல்லை, ஃபார்ம் MGT 14 கொடுக்கணும். ஞாபகம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, ஆனால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஓகேவா? அப்புறம் எப்போக்குள்ளார கொடுக்கணும்? அந்த மீட்டிங் முடிஞ்சு 30 நாள், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி 30 நாளுக்குள்ளார கொடுக்கணும். ப்ளஸ் அவர்கிட்ட சும்மா போய் கொடுத்தா வாங்கிக்க மாட்டார், அவருக்கு கொஞ்சம் ஃபீஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ சில அக்ரிமெண்ட்ஸ் ஒரு ரெசல்யூஷனை கம்பெனி ரெஜிஸ்ட்ரார்கிட்ட 30 டேஸ்க்குள்ளார ப்ரிஸ்கிரைப்டு ஃபீஸோட MGT 14 சப்மிட் பண்ணணும். நம்மளுக்கு ஃபார்ம் நம்பர் மறந்து போச்சுன்னா என்ன பண்ணணும்? ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம் அலாங் வித் ப்ரிஸ்கிரைப்டு ஃபீ அப்படின்னு எழுதிடணும். ஓகே, இந்த ரெசல்யூஷன் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குல்ல, எந்தெந்த சிலதுன்னு தானே சொல்ல, எந்தெந்த ரெசல்யூஷன் ஆர் அக்ரிமெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரெசல்யூஷன்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம்ல எதெல்லாம் ஆர்டினரி ரெசல்யூஷன், எதெல்லாம் ஸ்பெஷல் ரெசல்யூஷன். ஆர்டினரி ரெசல்யூஷனை கொண்டு போய் ரெஜிஸ்ட்ரார்ட்ட கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஸ்பெஷல் ரெசல்யூஷனை கொடுக்கணும். அதுக்கப்புறம் யுனானிமஸ் ரெசல்யூஷன். ஸோ யுனானிமஸ் ரெசல்யூஷனுங்கிற வார்த்தை நம்ம புக்கில் இருக்காது, ஆனால் இதுக்கு அர்த்தம் அதுதான். யுனானிமஸ் ரெசல்யூஷன்னா இப்போ ஒரு டெசிஷன் எடுக்க போகிறோன்னு வச்சுக்கோங்க, எல்லா மெம்பர்ஸுமே அதுக்கு ஃபேவரபுளாக சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கம்பெனியோட எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நிஜமாகவே இதுக்கு யுனானிமஸ் ரெசல்யூஷன் தேவையான்னு எனக்கு தெரியாது, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்க, இந்த பர்டிகுலர் ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணலாமா அப்படின்னா
100% எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைனா அதுக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அதுதான் யுனானிமஸ் ரெசல்யூஷன். ஸோ யுனானிமஸ் ரெசல்யூஷனாக எல்லா மெம்பர்ஸும் அதுக்கு வந்து அக்ரி பண்ணணும். இல்லைனா அதுக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தேவை. அதுதான் யுனானிமஸ் ரெசல்யூஷன். அதுக்கப்புறம் போர்டு ரெசல்யூஷன். பிஓடினா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். போர்டு ரெசல்யூஷன் எல்லா போர்டு ரெசல்யூஷனும் கிடையாது. போர்டு ரெசல்யூஷன் அபவுட் எம்டி. எம்டினா மேனேஜிங் டைரக்டர். மேனேஜிங் டைரக்டருடைய அப்பாயின்மெண்ட், ரீஅப்பாயின்மெண்ட், ரெனியூவல், சேஞ்ச் ஆஃப் டேர்ம்ஸ். சேஞ்ச்னா நம்ம டெல்டா போடுவோம்ல, சேஞ்ச் இன் டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ போர்டு ரெசல்யூஷன் அபவுட் என்னது எம்டி. எம்டியோடைய அப்பாயின்மெண்ட், ரீஅப்பாயின்மெண்ட், இல்லை ரெனியூவல், இல்லைனா சேஞ்ச் ஆஃப் டேர்ம்ஸ். அதுக்கெலாம் நம்ம ரெசல்யூஷனை கொண்டு போயிட்டு ஆர்ஓசி கிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறம் கிளாஸ் ஆஃப் மெம்பர்ஸ். எல்லா மெம்பர்ஸும் இல்லாமல் சில பர்டிகுலர் மெம்பர்ஸ். ரெசல்யூஷன்ஸ் ஆர் அக்ரிமெண்ட்ஸ் பை கிளாஸ் ஆஃப் மெம்பர்ஸ். இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து எப்போலேருந்து எஃபெக்டிவ்னா மெஜாரிட்டி எஃபெக்டிவ் இஃப் பாஸ்டு பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இப்போ சில மெம்பர்ஸ் வந்து அக்ரி பண்ணலைனாலும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் பண்ணிட்டா அது ஓகே தான். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வாலண்ட்ரி வைண்டிங் அப். அந்த கம்பெனி வந்து அவங்களே வாலண்டியராக கம்பெனி இழுத்து மூடிடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அதை கொண்டு போயிட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரார் கிட்ட ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்டன் போர்டு ரெசல்யூஷன். சர்டன் போர்டு ரெசல்யூஷன் எக்ஸாம்பிளுக்கு மணி பாரோ பண்ணுறது, ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்ரூவ் பண்ணுறது, அந்த மாதிரி மெஜாரிட்டியாக இருக்கிறதெல்லாம். ஓகேவா? அதெல்லாம் வந்து நம்ம சர்டன் போர்டு ரெசல்யூஷன்லாம் வந்து நம்ம ரெஜிஸ்டர் கிட்ட ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் எனி அதர், அவ்வளோதான். கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணது, எனி அதர் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணுச்சுன்னா அதையும் அந்த மாதிரி இருக்கிற ரெசல்யூஷனை கொண்டு போய் ரெஜிஸ்டர்கிட்ட கொடுக்கணும். ஓகே, இது என்ன பார்த்தோம்? கம்பெனி வந்து ஒரு சில ரெசல்யூஷன் ஒரு அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்ட்ரார் கிட்ட 30 டேஸ்க்குள்ளார ப்ரிஸ்கிரைப்டு ஃபீஸோட ஃபார்ம் MGT 14 கொடுக்கணும். என்னென்ன ரெசல்யூஷன்? ஸ்பெஷல் ரெசல்யூஷன், யுனானிமஸ் ரெசல்யூஷன். யுனானிமஸ் ரெசல்யூஷன்னா எல்லா மெம்பர்ஸும் அக்ரி பண்ணணும், இல்லைனா அதுக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தேவை. அதுக்கப்புறம் போர்டில் எம்டியை பற்றி, எம்டியோடைய அப்பாயின்மெண்ட், ரீஅப்பாயின்மெண்ட், ரெனியூவல், சேஞ்ச் ஆஃப் டேர்ம்ஸ் பற்றி டெசிஷன் எடுக்க போகிறாங்கன்னா அந்த போர்டு ரெசல்யூஷன். அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் ஒரு அக்ரிமெண்ட் பை கிளாஸ் ஆஃப் மெம்பர்ஸ். ஸ்பெஷல் மெஜாரிட்டி அக்ரி பண்ணால் மட்டும்தான் அது எஃபெக்டிவ். வாலண்டரி வைண்டிங் அப். அப்புறம் ஒரு சில போர்டு ரெசல்யூஷன் லைக் இன்வெஸ்டிங் த ஃபண்ட்ஸ், பாரோவிங் மணி, அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்ரூவ் பண்ணுறது, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எனி அதர் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணுற எனி அதர் ரெசல்யூஷன். இதோட ரெசல்யூஷன் வந்து முடியுது. Okay, provides that Section 117 provides that a copy of every resolution or any agreement mentioned below, together with the explanatory statement, if any, annexed to the notice. ஸோ அந்த நோட்டீஸ் கால் பண்ணும்போது அது கூட ஏதாவது எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் வச்சுருந்தாங்கன்னா அது அப்புறம் shall be filed with the registrar within 30 days of passing or making thereof in form MGT, form N கிடையாது, form MGT 14 with such fees as may be prescribed. The copy of every resolution which has the effect of, இப்போ எந்தெந்த மாதிரி ரெசல்யூஷனாக ஆர்டிகல்ஸை ஆல்ட்ரு பண்ணுறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் கொண்டு போய் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரார்ட்ட கொடுக்கணும். காப்பி ஆஃப் எவ்ரி அக்ரிமெண்ட் ஷல் பி எம்பாடிட் ஆர் annexed to every copy of articles issued after passing of the resolution making the agreement. Okay, this provision is applicable to special resolution. This is the second point, the unanimous resolution. Resolution which have been agreed to by all members of the company, but which if not so agreed to would not have been effective for their purpose unless there had been a special resolution. ஸோ அந்த எல்லாருமே அதை அக்ரி பண்ணியிருக்கணும். அக்ரி பண்ணலைன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் அது வேலிட். ஓகே, any resolution of the board of directors or agreement executed by a company relating to appointment, reappointment, renewal or variation in terms of appointment of a managing director. Resolution or agreements which have been agreed to by any class of members, but which if not so agreed to would not have been effective for their purpose unless they had been approved by a special majority. Okay, or otherwise in some particular manner, and all resolution or agreements which effectively bind such class or members though not agreed to by all those members. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸோ கிளாஸ் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னா எஃபெக்டிவ் ஒன்லி இஃப் பாஸ்ட் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி, பைண்டிங் ஆன் தட் கிளாஸ் ஈவன் இஃப் சம் மெம்பர்ஸ் டின்ட் அக்ரி, அவ்வளோதான். ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணுறது மட்டும்தான் எஃபெக்டிவ். ஓகேவா? கிளாஸ் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு மீட்டிங் வச்சாங்கன்னா சப்போஸ் அது சில மெம்பர்ஸ் அக்ரி பண்ணலனாலும் அது பைண்டிங் ஆன் தட் மெம்பர் அப்படின்னா அது வந்து அந்த மெம்பருக்கு அப்ளிகபிள், அவ்வளோதான். அது மட்டும் எழுதுனா போதும். ஸோ இதுக்கு நம்ம என்ன எழுதணும்னா,
இந்த 2 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃபெக்டிவ் ஒன்லி இஃப் பாஸ்டு பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி. பைண்டிங் ஆன் தட் கிளாஸ், அந்த கிளாஸில் ஒரு சில மெம்பர்ஸ் அக்ரி பண்ணலனாலும் ஓகே ஆன் தட் கிளாஸ், அந்த கிளாஸில் சில மெம்பர்ஸ் அக்ரி பண்ணலனாலும் அது அந்த மெம்பர்ஸ்க்கு தான் அப்ளிகபிள். ஈவன் இஃப் சம் மெம்பர்ஸ் didn't agree. இந்த 2 பாயிண்ட் மட்டும் நீங்கள் இதுக்கு எழுதினா போதும். அதுக்கப்புறம் வைண்டிங் அப், வாலண்டரி வைண்டிங் அப். ஓகே, ஐபிசினா இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோடு அப்படின்னு ஒன்று வந்து நீங்கள் ஃபைனலில் படிப்பீங்க. அதில் வாலண்டரி வைண்டிங் அப் பண்ணாங்கன்னா அதுக்கு அந்த ரெசல்யூஷனை கொண்டு போய் நம்ம ரெஜிஸ்ட்ரார்ட்ட கொடுக்கணும். Resolution passed in pursuance of subsection 3 of section 179 provided that no person shall be entitled under section 399 to inspect or obtain such copies of resolution. இதுதான் வந்து இப்போ போர்டோடைய ஒரு சில ரெசல்யூஷன். ஸோ 179(3) வந்து என்ன சொல்லுதுன்னா, போர்டோட ரெசல்யூஷன் போர்ட் மீட்டிங்கில் அந்த ரெசல்யூஷனை பாஸ் ஆனால் மட்டும்தான் போர்டால் அந்த பவரை எக்ஸசைஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பாரோவிங் மணி, இன்வெஸ்டிங் ஃபண்டு, அப்ரூவிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி டெசிஷன் எப்பப்பெல்லாம் போர்டு வந்து எடுக்கணுமோ அப்பப்பெல்லாம் அது போர்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும். ஸோ இந்த போர்டு ரெசல்யூஷனை MGT 14 ஆர்ஓசி கிட்ட கொடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் செக்ஷன் 399 வந்து என்னென்னா, இப்போ நம்ம ஆர்ஓசி கிட்ட ஃபைல் பண்ணது இருக்குல்ல, அதை மெம்பர்ஸ் வந்து நார்மலாக இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லை அதோட காப்பீஸை அப்டெயின் பண்ணிக்கலாம். ஆனால் போர்டு ரெசல்யூஷனோடதை மட்டும் நம்ம கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, செக்ஷன் 179 சப்செக்ஷன் 3ல் என்ன இருக்குது, சில பவர் ஆஃப் த போர்டு வந்து போர்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து நம்ம அந்த போர்டு வந்து அந்த பவரை எக்ஸசைஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பாரோவிங் ஃபண்டு, இன்வெஸ்டிங் மணி, அப்புறம் அப்ரூவிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அந்த மாதிரிலாம். ஜென்ரலாக செக்ஷன் 399 படி நம்ம ஆர்ஓசி கிட்ட என்னென்ன ரெசல்யூஷன்லாம் கொண்டு போய் கொடுக்குறோமோ MGT 14ல் அதெல்லாம் மெம்பர்ஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம், அதோட ஒரு காப்பியும் அவங்க வாங்கிக்கலாம். ஆனால் போர்டு ரெசல்யூஷன் இருக்குல்ல, செக்ஷன் 179 சப்செக்ஷன் 3 படி இருக்கிற போர்டு ரெசல்யூஷன்லாம் கான்ஃபிடென்ஷியல், அதை வந்து மெம்பர்ஸ் வந்து வாங்கக்கூடாது, அவ்வளோதான். புரியுதா? ஈஸி தானே இது. நார்மலாக மெம்பர்ஸ் எல்லா ரெசல்யூஷன் நம்ம ரெஜிஸ்டர்ட்டு கொடுக்கறது வாங்கிக்கலாம். ஆனால் செக்ஷன் 179 சப்செக்ஷன் 3 படி இருக்கிற போர்டு ரெசல்யூஷனை அந்த காப்பீஸை கொண்டு போய் அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுறதோ இல்லை அதை வாங்கிக்கிறதோ கூடாது, அவ்வளோதான். மெம்பர்ஸ் வந்து அதை வந்து வாங்கக்கூடாது, அதெல்லாம் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும், அவ்வளோதான். எனி அதர் ரெசல்யூஷன் as may be prescribed and placed in the public domain, அவ்வளோதான் ரெசல்யூஷன்.